அந்த சகோதர சகோதரிகளை, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களை, 27ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய ஒரு பெஞ்ச் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது 27ஆம் தேதி ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் என்று சொல்லப்படுகிற 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். என்ன தீர்ப்புன்னு சொன்னால், பக்ரீத் பண்டிகையின் போது எந்த நாளிலும் பொது இடங்களில் மாடுகளோ கன்றுகளோ அறுக்கக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு கண்டனத்துக்குரியது. முஸ்லிம்கள் இந்த தீர்ப்பை கண்டிக்கிறார்கள், உண்மையாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். முறைப்படி பார்த்தால் இந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் செய்வது தமிழக அரசுடைய கடமை. தமிழக அரசு இந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் செய்து இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் வரை சென்று அப்பீல் செய்ய வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. இது எதற்காக இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது, இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற இந்த நீதிபதி இருக்கிறாரு, ஏற்கனவே மதுரை திருப்பரங்குன்றத்தில் குறிப்பிட்ட தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சர்வேக்கல் என்று சொல்லப்படுகிற இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு சிலர் வழக்கு போடும்போது தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்து தீர்ப்பு வழங்கியவர் தான் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன். இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற இந்த நீதிபதி பாஜகவுக்கு, சங் பரிவார் கட்சிகளுக்கு ஆதரவான ஒரு நபர் என்பதையும் அவர்களுக்கு மிக விசுவாசியான ஒருவர் என்பதையும் நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறோம். அவர் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கார். இந்த தீர்ப்பு வழங்கினதுக்கு என்ன காரணம்? கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த, கோயம்புத்தூரைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட மதவாத கட்சியை சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தன் ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யணும். அந்த வழக்குக்கு பேர் மீடியாக்களில் பொதுநல வழக்கு, நீதிபதிகளின் பார்வையில் பொதுநல வழக்கு. உண்மையிலே அது பொதுநல வழக்கா என்று கேட்டால் பொதுநல வழக்கு கிடையாது. காழ்ப்புணர்வின் மூலம் போடப்பட்ட காழ்ப்புணர்வு வழக்கு. ஒரு வழக்கை ஒருத்தன் போடுறான் அப்படின்னு சொன்னால், அந்த வழக்கு போட்டவன் யார், அவனுடைய பின்னணி என்ன, அவன் என்ன நோக்கத்துக்காக அந்த வழக்கு போடுறாங்கிறத ஆய்வு பண்ண வேண்டியது நீதித்துறையுடைய கடமை, நீதிபதிகளின் கடமை. ஒருத்தர் ஒரு வழக்கு போடுறாருன்னா உண்மையிலேயே நாட்டின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக, பொதுமக்களின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக போட்டால் அது பொதுநல வழக்கு. பொதுமக்களின் மீது அக்கறை இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக, முஸ்லிம் சமுதாயத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக, இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பின் காரணமாக ஒருத்தன் ஒரு வழக்கு போட்டான்னு சொன்னால் அது மதவாத அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு, அது காழ்ப்புணர்வில் போடப்பட்ட வழக்கு. இந்த தீர்ப்பு வழங்கிய 2 நீதிபதிகளும் சட்டத்தை மதிக்கக்கூடிய, சட்டப்படி தீர்ப்பு வழங்கக்கூடிய, மதச்சார்பின்மையை பேணக்கூடியவர்களாக, மதச்சார்பின்மையை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்கணும். இது பொதுநல வழக்கு இல்லை, இது காழ்ப்புணர்வாக போடப்பட்ட வழக்கு. மதச்சார்பற்ற தமிழ்நாட்டில் எல்லா மத மக்களும் மத ஒற்றுமையோடு இருக்காங்க. முஸ்லீம் பண்டிகைகளுக்கு இந்துக்கள் வாழ்த்து சொல்கிறாங்க, இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு முஸ்லீம்கள் வாழ்த்து சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் இந்துக்களின் பண்டிகைகளுக்கு இந்துக்கள் கொடுக்கக்கூடிய ஸ்வீட்டை வாங்கி முஸ்லீம்கள் சாப்பிட்றாங்க. முஸ்லீம்கள் கொடுக்கக்கூடிய ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சியை சில இந்து சகோதரர்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லா மத மக்களும், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்திய தேசம் மதச்சார்பற்ற தேசம். அந்த மதச்சார்பின்மையை சரியாக பேணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழர்கள் மதச்சார்பின்மையை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த தமிழகத்தில் இது மாதிரியெல்லாம் தீர்ப்பு வழங்க முடியாதுன்னு சொல்லி வழக்கு போட்ட நபரை கண்டித்து அவருக்கு முறையாக அபராதம் போட்டு இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்கணும். அதை செய்யாமல் கோயம்புத்தூரில் பொது இடத்துல மாடுகள் அறுக்கக்கூடாது, மாடுகள் வெட்டக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதவாத கட்சியை சேர்ந்த, இந்து மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகிற அந்த மதவாத கட்சியை சேர்ந்த ஒருத்தன் ஒரு வழக்கு போட்டான்னு சொன்னால்
அதை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம், விசாரணைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நீதிபதிகள் அடங்கிய அந்த பெஞ்சு அந்த வழக்கை தள்ளுபடி செய்யாமல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அப்போ இந்த தீர்ப்பு வழங்கினதுனால என்ன ஒரு பிரச்சனை? பொது இடத்துல முஸ்லீம்கள் மாடு அறுக்கிறதுக்கு தடை, கன்றுகள் அறுக்கிறதுக்கு தடை என்று விதிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு பொதுநலம் கருதி வழங்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தால், பொதுநலம்னா என்ன? பொது இடங்களுக்கு பொது இடங்களில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. இப்போ பக்ரீத் பண்டிகைக்கு நாம் ஆடு அறுக்கிறோம், மாடு அறுக்கிறோம், இதனால் பொதுமக்கள் எதுவும் பாதிக்கிறாங்களா? ஒரு இடத்துல மாடுகள் வெட்டப்படுது, அறுக்கப்படுதுன்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் மாடு அறுக்கப்படும். பொதுமக்கள் போகிற வழியில், வர்ற வழியில், அல்லது முஸ்லீம்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல அறுத்து அது யாருடைய மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இஸ்லாத்தில் இரண்டு பண்டிகைகள் தான் இருக்கிறது. 2 பண்டிகைகள், ஒன்று ரம்ஜான் பண்டிகை, ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற நோன்பு பெருநாள் என்று சொல்லப்படுகிற ரம்ஜான் பண்டிகை. மற்றொன்று பக்ரீத் பண்டிகை என்று சொல்லப்படுகிற ஹஜ்ஜு பெருநாள், ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லப்படுகிற பக்ரீத் பண்டிகை. இந்த 2 பண்டிகைகளும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பண்டிகை. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடக்கூடிய, ரம்ஜான் பண்டிகை அன்று சிறப்பு தொழுகை, அந்த பெருநாள் தொழுகை தொழக்கூடிய முஸ்லீம் ஃபித்ரா என்ற தர்மத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு தான் தொழுகைக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதே போன்று பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய முஸ்லீம்களில் யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக ஆடோ மாடோ ஒட்டகமோ அறுத்து தொழுது முதல்ல பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு பிறகு ஆடு மாடு ஒட்டகம் அறுத்து அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். தானும் சாப்பிட வேண்டும், தன்னுடைய உறவினர்கள் குடும்பத்தார்கள் கொடுத்தது போக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பண்டிகையாகத்தான் இந்த 2 பண்டிகைகளும் இருக்கிறது. அப்போ முஸ்லீம்கள் பக்ரீத்தில் ஆடு இருக்கிறாங்க, மாடு இருக்கிறாங்க, ஒட்டகம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் காழ்ப்புணர்ச்சியில் இதை செய்யலை. ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை காயப்படுத்தணுங்கிறதுக்காக இதை செய்யலை. 1400 வருடத்துக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்த அனுமதியை முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கிறது. பக்ரீத் பண்டிகைக்கு ஆடு அறுத்து, மாடு அறுத்து அல்லது ஒட்டகம் அறுத்து அதன் இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதுக்காகத்தான் ஏழைகள் சாப்பிட வேண்டும், இறைவன் நம் மீது இதை கடமையாக ஆக்கியிருக்கிறான், இறைவன் கடமையாக்கிய இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பக்ரீத் கொண்டாடப்படுதே தவிர வேற யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவது கிடையாது. யாருடைய மனசையும் காயப்படுத்துறதுக்காக கிடையாது. மாடு அறுத்து மாட்டு இறைச்சியை முஸ்லிம்களும் சாப்பிடுகிறார்கள், முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரர்களான இந்துக்களும் சாப்பிடுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் சாப்பிடுகிறார்கள். தமிழகத்தில் நீங்கள் பார்க்கலாம், எந்த ஊரில் மாடு அறுத்து குர்பானிக்காக மாடு அறுத்து இறைச்சி விநியோகிக்கப்படும் போது அந்த இறைச்சியை முஸ்லிம்கள் மட்டும் வாங்கி சாப்பிட்றது கிடையாது, இந்து மக்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்துக்கள் முஸ்லீம்கள் கலந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 100 வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த 100 வீட்டில் ஒரு 10 வீடு முஸ்லீம் அல்லாத வீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கேட்பாங்க, சாப்பிடுவீங்களான்னு. சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. குறுக்காட்டி கூட எங்களுக்கும் தாங்க, இப்போ நாமெல்லாம் அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணும்போது கண்ணால் பார்த்துருக்கோம், முஸ்லீம்களுக்கு கொடுப்போம், இந்துக்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வராது, ஏன்னா அவங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாதுன்னு தயங்குவோம். ஒரு சில இந்து சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள் அன்போடு நம்மள்கிட்ட எங்களுக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு மத ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம். அப்போ இந்த மாட்டுக்கறி முஸ்லீம்கள் மட்டும் சாப்பிடலை, முஸ்லீம் அல்லாத மக்கள் கிறிஸ்தவர்கள் சாப்பிடுகிறார்கள், இந்து மதத்தில் உள்ள ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் சாப்பிட்றாங்க, குர்பானி இறைச்சியை எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ இந்த மாடு அறுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களும் மாடு அறுக்கக்கூடாது என்று தடை விதிச்சா, எதிர்ப்பு தெரிவித்தா நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்களும் இதை எதிர்க்கலை, இந்துக்கள் ஆதரிக்கிறாங்க, மாடு அறுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா மாடு அறுக்கிறதுனால ஒரு சில இந்து சகோதர சகோதரிகளுக்கு இறைச்சியை நாம் கொடுக்குறோம், அவங்களுக்கு இறைச்சி கிடைக்குது. இதில் இன்னொரு பெரிய லாபம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே இருந்துலாம் குர்பானிக்காக வேண்டி மாட்டு இறைச்சிக்காக மாடு யார்கிட்ட வாங்கப்படுது? முஸ்லீம்கள்கிட்ட வாங்கப்படுது. இதெல்லாம் நீதிபதிகள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்காங்க, அரசு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கு. ஒரு முஸ்லீம் ஒரு கிராமத்தில் போய் மாடு வாங்குறான்னா அந்த மாட்டு பண்ணை வச்சிருக்கக்கூடிய, ஆட்டு பண்ணை வச்சிருக்கக்கூடிய, மாடு விற்பனை செய்கிற, ஆடு விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள்.
நிறைய கிராமங்களில் ஆடு வளர்க்குறாங்க, ஆட்டு பண்ணை வச்சுருக்காங்க, மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. மாட்டை வளர்த்து குர்பானிக்குன்னு எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, ஆட்டை வளர்த்து குர்பானிக்குன்னு கொடுக்குறாங்க. அப்போ அதை விற்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தா முஸ்லீம் அல்லாதவங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவங்க விற்கிறாங்கன்னா 100ல் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் முஸ்லீம் சமூகத்தில் அந்த ஆடு மாடை விற்பனை செய்கிறாங்க குர்பானிக்குன்னு. 98% பேர் யாருன்னு பார்த்தா முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் தான் ஆட்டு பண்ணை வச்சு மாட்டு பண்ணை வச்சு மாட்டை வளர்த்து குர்பானிக்குன்னு கொடுத்து அதில் அவங்களுக்கு பல லட்சம் ரூபா வருமானம் வருது, லாபம் கிடைக்கிது. அரசுக்கும் இதில் வருமானம் இருக்குது. அப்போ இன்னைக்கு முஸ்லீம்கள் மாட்டிறைச்சி குர்பானிக்கு மாடு அறுக்கிறதுனால அவங்க மட்டும் சாப்பிட்றது இல்லை, அந்த இறைச்சியை முஸ்லீம் அல்லாத மக்களும் சாப்பிட்றாங்க. அந்த மாட்டை வளர்த்து விற்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிது, அரசுக்கும் இதில் வருமானம் வருது. இன்னொரு உண்மையை உங்களுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைச்சது. மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக ஒரு பாஜகக்காரர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஆட்சியில் இருக்கிற அந்த அதிகார திமுறில் ஆணவத்தில் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். பொது இடங்களில் மாடு அறுக்கக்கூடாது, பக்ரீத்துக்கு முஸ்லீம்கள் மாடு வெட்டுறதில் இந்த மாதிரி இது தடை செய்யப்படுது, அது தடை செய்யப்படுதுன்னு சொல்லி சில தேவையில்லாத அறிவிப்புகளை செஞ்சார். முஸ்லீம்களை காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் மதவாத பாஜக. அப்போ ஆட்சிக்கு வந்த உடனே நாம் ஆட்சிக்கு வந்துட்டோம், கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிற ஆணவத்தில் திமுறில் அவர் என்ன பண்ணார், சில அறிவிப்புகளை வெளியிட்டார், சில கண்டிஷனை போட்டார். அந்த மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய இமாம் கவுன்சில்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள் ஆலிம்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இந்த பக்ரீத் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த பக்ரீத் பண்டிகைக்கு, ஏன்னா இவ்வளவு நாளாக மதவாத கட்சி அல்லாத ஒரு கட்சி மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்துச்சு. அந்த கட்சி தோல்வி அடைஞ்சு பாஜக முதல் முறையில் மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைச்சிருக்கு. அப்போ மதவாத பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க போட்ட கண்டிஷன் என்னன்னு கேட்டால் மாட்டுக்கறிக்கு எதிரான கண்டிஷன். முஸ்லீம்கள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறதுக்கு மாடு இருக்கக்கூடாது, பொது இடத்துல மாடு வெட்டக்கூடாது, இறைச்சி விநியோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய எதிர்க்கிற மாதிரி சில விஷயத்தை அவர் சிஎம் கண்டிஷன் போட்டார். நாங்கள் மாடு வாங்க மாட்டோம், முஸ்லீம்கள் யாரும் மாடு அறுக்காதீங்க, ஆடு மட்டும் அருங்கன்னு சொல்லி இமாம்கள் சொன்னதுக்கப்புறம் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் பெரும்பாலான முஸ்லீம்கள் மாடு வாங்கலை, ஆடு மட்டும்தான் வாங்கி குர்பானி கொடுத்துருக்காங்க. இதனால மேற்கு வங்க மாநிலத்தில் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் பாதிக்கப்படலை. இப்போ நீ மாடு வாங்கக்கூடாது, மாடு அறுக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சா அதனால முஸ்லீமுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டால் முஸ்லீம் ஆடும் அறுக்கலாம், பக்ரீத்துக்கு மாடும் அறுக்கலாம், ஒட்டகமும் அறுக்கலாம். மாடு அறுக்கக்கூடாது நீ தடை விதிச்சா ஆட்டை அறுத்துட்டு போயிடுவான் ஒருத்தன். மாடு அறுக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை மாடு அறுக்கக்கூடாதுன்னு நீ தடை விதிச்சா அதனால அவன் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான், ஆடு வாங்கி அறுத்துட்டு போயிடுவான், அந்த ஆட்டு இறைச்சி ஏழைக்கு தர்மம் பண்ணிட்டு போயிடுவான். இது முஸ்லீமுடைய விஷயம். முஸ்லீமுக்கு பாதிப்பு இல்லை. பாதிப்பு யாருக்கு? அந்த மாட்டை வளர்த்து விற்கிறதுக்காக அதை ஒரு தொழிலாக, ஒரு பிஸ்னஸாக, ஒரு வியாபாரமாக செய்கிறாங்களே அவங்களுக்கு தான் பாதிப்பு. அப்போ இந்த வருஷம் பக்ரீத்தில், இந்த 2026 பக்ரீத்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் எந்த முஸ்லீமும் மாடு வாங்கலை. இதனால அந்த மாடு வளர்த்து விற்கக்கூடிய விவசாயிகள், கிராமப்புறத்தில் பண்ணை வச்சிருக்கக்கூடிய, கிராமப்புற பண்ணை வைத்திருக்கக்கூடிய அப்பாவி ஏழை மக்கள்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவங்கெல்லாம் அவங்க விற்கிறதுக்குன்னு வச்சுருந்த மாடுகளை பூரா ஆயிரக்கணக்கில் ரோட்டில் கொண்டாந்து நிப்பாட்டி போராட்டத்தை நடத்தினாங்க. நாங்கள் முஸ்லீம்கள் குர்பானி கொடுக்கறதுக்கு, பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறதுக்கு மாடு வாங்கலை, மாட்டு இறைச்சிக்காக அவங்க எங்கள்கிட்ட மாடு வாங்கலை. காரணம் அரசு தான் காரணம், சிஎம் தான் காரணம். அவர் சில கண்டிஷன் போட்டார், சில உத்தரவுகளை போட்டார், முஸ்லீம்கள் யாரும் மாடு வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இதனால எங்களுக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்லி அவங்க மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்கள் பக்ரீத்து கொண்டாடுவதற்கு மாட்டிறைச்சிக்கு எதிரான ஒரு அரசியலை அந்த மாநில முதலமைச்சர், அந்த மாநில பாஜக செஞ்ச காரணத்தினால மாடு அறுக்க மாட்டோம், மாடு வாங்க மாட்டோம்னு முடிவெடுத்த பிறகு முஸ்லீம்களுக்கு அங்கே எந்த பாதிப்பும் இல்லை. மாடு வருஷம் வருஷம் விற்றாங்களே அந்த மாற்று மத சகோதரர்கள், இந்துக்கள், அவங்க தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவங்க விற்கிறதுக்குன்னு வச்சுருந்த மாடுகளை கொண்டு ரோட்டில் நிப்பாட்டி, தெருவில் நிப்பாட்டி போராடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த மாநில அரசுக்கு வரக்கூடிய பெரிய அளவில் அரசு பார்த்த வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பக்ரீத் பண்டிகை ஒரு வருஷம் கொண்டாடப்படுதுன்னு சொன்னால் பல கோடிக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்படுது, பல கோடிக்கு மாடுகள் விற்பனை செய்யப்படுது. இதில் அரசுக்கும் வருமானம் இருக்குது.
ஆடு மாடு விற்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களுக்கும் வருமானம் இருக்கிறது, அரசுக்கும் வருமானம் இருக்கிறது. அப்போ பல கோடி ரூபா வருமானம் மேற்கு வங்க மாநிலத்தில் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னால், அறிவிப்பு பண்ண சிஎம்ஏ மாடு வாங்குங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிற மாதிரி ஒரு நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தீர்ப்புலாம் வழங்கி இதை முஸ்லீம்கள் கண்டிக்கக்கூடியவங்களா எதிர்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் நாங்கள் மாடே வாங்க மாட்டோம்னு முடிவெடுத்து ஆடு மட்டும் தமிழகத்தில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதனால் பாதிக்கப்பட போகிறது முஸ்லீம்கள் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கிராமத்துலையும் மாட்டு பண்ணை வச்சு இதை ஒரு தொழிலாக செஞ்சுட்டு வரக்கூடிய இந்து மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இதை கவனத்தில் கொண்டும் தீர்ப்பு வழங்க வேண்டியது நீதித்துறையினுடைய கடமை. இது கண்டனத்துக்குரிய ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வாபஸ் பெறப்பட வேண்டும். அதற்காக தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாம் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மதச்சார்பற்ற இந்திய தேசத்தில், அதிலும் குறிப்பாக மதச்சார்பின்மையை சரியான முறையில் பேணி நடக்கக்கூடிய தமிழகத்தில் இந்த மதவாத கும்பல்களுக்கு, மதச்சார்பு ஓடு நடந்து கொள்ளக்கூடிய மத வெறியர்களுக்கு நாம் இடம் தரக்கூடாது. மதச்சார்பற்ற ஒரு தேசம் உருவாக்கப்பட வேண்டும். மதச்சார்பின்மை தமிழகத்தில் தலை தூக்க வேண்டும் என்று நாம் மக்களை கேட்டுக்கொண்டு, மதச்சார்பற்ற இந்திய தேசம் வலிமை பெறுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. வாஹிரு தாவா.